பவாரியா கொள்ளை கும்பல் ஒழிக்கப்படாமல் உள்ளதால் ஜாமீனில் வெளியே சென்று தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகளின் மேற்பார்வையில் சிறப்பு படைகளை அமைக்க வேண்டும் என டிஜிபி வெங்கட்ராமனுக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கிட் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 1995 முதல் 2005 வரை பவாரியா கொள்ளை கும்பல் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சன் உட்பட 13 பேரை கொலை செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது. அப்போது முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா, ஐஜியாக இருந்த ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் முகாமிட்டு பவாரியா கொள்ளையர்கள் 13 பேரை கைது செய்ததுடன் உத்தரப்பிரதேசத்தில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் பவாரியா கொள்ளை கும்பல் குறித்து டிஜிபி வெங்கட்ராமனுக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி ஜாங்கிட் எழுதியுள்ள கடிதத்தில், நாங்கள் கைது செய்த பவாரியா கொள்ளையர்கள் 13 பேரில் 4 விசாரணை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. அந்த 4 பவாரியா கொள்ளை கும்பல் தலைவனான ஓமா வேலூர் சிறையில் உடல்நலக்குறைவால் இறந்த நிலையில் மற்ற 3 தண்டனை அனுபவித்து வருகின்றனர். மற்ற 9 பேர் ஜாமீனில் வெளியே சென்று விட்டனர். நாங்கள் 3 வழக்குகளில் தண்டனை பெற்று தந்தாலும் இன்னும் 21 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இவ்வழக்குகள் மீது சில ஆண்டுகளாக அக்கறை காட்டாமல் இருந்ததுடன் சுதர்சன் கொலை வழக்கில் சில ஆவணங்கள் தொலைந்து போய்விட்டன என்றும் சில ஆவணங்களை மீண்டும் உருவாக்க வேண்டியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிப்பது வேதனை அளிக்கிறது என்று அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். பவாரியா கொள்ளையர்கள் குறித்த வழக்குகள் எல்லாவற்றையும் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகளின் மேற்பார்வையில் விசாரிக்க சிறப்பு தனிப்படைகளை அமைக்க வேண்டுமெனவும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவு குற்றவாளிகளை மீண்டும் கைது செய்ய வேண்டுமென கடிதத்தில் கூறியுள்ளார்.